ஹலோ கைஸ், இப்போது ரீசெண்டாக வந்த அனிமே அண்ட் மங்க அப்டேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போடும்போது எனக்கு புதுசாக இந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். போன வருஷத்தில் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி கோட் ஒயிட் அப்படிங்கிற இந்த படத்தை பற்றி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதையும் தாண்டி போன டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஜப்பானில் மட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ரிலீஸ் வந்துடும் அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் எந்த மாதம் எந்த டேட் அப்படிங்கிற எதுவுமே தெரியவில்லை. ஒன் பீஸ் அனிமே வந்து பார்த்தீங்கன்னா வானவார்க் முடிஞ்சவங்க இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் தான் அவங்க அடுத்த ஆர்க்கான ஹெக்கெட் அப்படிங்கிற அந்த ஆர்க் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பீஸோட ஹெக்கெட் ஆர்க் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இருக்குது. ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆகுது. பட் இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இந்த ஒரு ஆர்க் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வருது அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்கெட் ஆர்க் அப்படிங்கிற இந்த ஆர்க்லேருந்து ஆரம்பிக்குது. அதை பார்த்தீங்கன்னா 1089 எபிசோட் அப்படிங்கிற அந்த எபிசோடு இருந்து மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கில் இருக்குது. இதுமாதிரி வந்து அந்த 6 எபிசோடு நீங்கள் பார்க்கணுன்னா அது உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காது. இப்போ ரீசெண்டாக வந்த ஒன் பீஸ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பானி அப்படிங்கிற இந்த கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. இந்த பானி கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் ரொம்ப நாளாக இருக்க கேரக்டர் தான். பட் அந்த கேரக்டர் அவங்க பெருசாக பார்த்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த ஹெக்கெட் ஆர்க்கில் இந்த கேரக்டரை சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பானியை வந்து அவங்க ஃபஸ்ட் எபிசோடில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சீன் மாதிரி இருக்குது. அந்த நியூ சீனை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பல ஃபேன்ஸ் வந்து அனிமேட்டட் சில சீனை வந்து தேவையில்லாமல் அனிமேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு டாப்பில் சீன் இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருக்கு. அனிமேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த வேலையை பக்காவாக பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க தேவையில்லாமல் தப்பு பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோரோட ஆன்சஸ்டர்ஸோட கதையான அந்த மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோட் வரும்போது அது வந்து பார்த்து நெட்ஃப்ளிக்ஸ் வரும்போது அப்படிங்கிற அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வரும்போது அதுக்கடுத்து செயின்ஸாமன் அப்படிங்கிற இந்த அனிமே இருக்குல்ல, இந்த அனிமே டைரக்ட் பண்ண இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ மாப்பை விட்டு வெளியே போயிட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ மாப்பை விட்டு வெளியே போயிட்டு அவருக்கான ஒரு ஓன் அனிமேஷன் ஸ்டூடியோ பார்த்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அவங்களுக்கான ஓன் அனிமேஷன் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட மங்க ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் அனிமேஷன் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செயின்ஸாமனோட டேரக்டர் வந்து அவருக்கான ஒரு அனிமேஷன் ஸ்டூடியோவை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஸ்டார்ட் பண்ணி அவங்க பக்காவாக அனிமே போய் நமக்கு பக்காவான அனிமே கொடுத்தாங்கன்னா அது போதும். அதுக்கடுத்து டோரா ஹெடரோ அப்படிங்கிற இந்த ஒரு அனிமைக்கான சீக்குவலை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து ஆம்னிஷியன் ரீடர் வியூவர் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு மான்வா இருக்குது. இந்த மான்வை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு அந்த மான்வோட ஸ்டோரி வேறு லெவலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மான்வை நான் இப்போ ரீசெண்டாக தான் படித்து முடித்தேன். அந்த மான்வை நான் படித்து முடித்த அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிது. அந்த அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த மான்வாக்கு ஒரு அனிமேட்டட் இருக்குது அப்படிங்கிற அந்த அப்டேட் தான். அது வந்து இப்போதைக்கு ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற அந்த மேட் சொல்லியிருக்காங்க. கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஆம்னிஷியன் ரீடர் வியூவர் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த மான்வாக்கு ஒரு அனிமே வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்துச்சுன்னா சோலோ லெவலிங் விட சூப்பராக இருக்கும். நான் சோலோ லெவலிங் மான்வை படிச்சுட்டேன். பட் இந்த மான்வை பற்றி பார்க்குறப்ப இது வந்து சோலோ லெவலிங் விட வேறு லெவலில் இருக்குது. அந்த ஸ்டோரி செம்ம சூப்பராக இருக்குது. கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அனிமேஷனோட இதுக்கு அனிமே வந்தால் பக்கவாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மங்கா பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஜுஜுட்சு கைசன் வந்து பார்க்கலாம். இதுக்கான மங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா
அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த மங்க முடி வாய்ப்பு நிறைவேறிருக்கு அப்படிங்கிற அந்த மேட்டரை பற்றி பல பேர் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த மங்கோட மங்காக்காவே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த மேட்டர் டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மங்கோட ரன்னிங் பற்றி இந்த மங்காவோட மங்காக்கா பார்த்தீங்கன்னா அவரோட எடிட்டர்கிட்ட பேசியிருக்காரு. அந்த எடிட்டர் பார்த்தீங்கன்னா இவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அந்த மேட்ச் சொல்லியிருக்காரு. குடிக்கிற பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மங்கா முடிய போகுது. பட் இந்த மங்க எண்டிங்குள்ளே அவங்க எத்தனை மென் கேரக்டர் சாவடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி தெரியல. அதையும் தாண்டி இந்த ஜுஜுட்சு கைசனோட எடிட்டர் பார்த்தீங்கன்னா வேறு சொல்லியிருக்காரு. அடுத்து வர போகிற 248 and 249 அப்படிங்கிற இந்த 2 சாப்டர் வந்து தரமாக இருக்க போகுது அப்படிங்கிற அந்த மேட்ரு போதுக்கு இந்த எடிட்டர் சொல்லியிருந்தார். ஆல்ரெடி 248 வந்துருச்சு. 248ல் தரமான ஃபைட் இருந்தது. 249ல் பார்த்தீங்கன்னா அதை விட வேறு லெவல் ஃபைட் வரும்போது கிங் விசஸ் குயின் அப்படிங்கிற ஒரு தரமான ஃபைட்டை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபைனலாக பார்க்க போகிறது ஒன் பீஸோட அப்டேட் தான். ஒன் பீஸ் மங்கோட ரன்னிங் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து செல்பேக் தான் தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மங்காவோட மங்கக்காவான ஓடா அவருக்கு தெரியும். அதையும் தாண்டி அந்த ஒன் பீஸோட ஒரு மேனேஜருக்கோ ப்ரொடியூசருக்காக தெரியும் நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லை அந்த பொண்ணுக்கு நம்ம கடைசி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடா வந்து அந்த ஸ்டோரி சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த வேர்ல்டில் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி தெரிஞ்சது 2 ஆள் தான் அப்படிங்கிற இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட எடிட்டர் இருக்கார்ல, அந்த எடிட்டர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த இன்டர்வியூவில் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட அந்த ஸ்டோரி தெரியும் அப்படிங்கிற அந்த மேட்டை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச அந்த ஒரு எண்டிங்கை வந்து எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.